வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கமர்ஷியலாகவும் நம்முடைய வீட்டு தேவைக்கும் ஒரு ஃப்ளவர் பாட் தயாரிக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரியோ இல்லை வேறு ஸ்டைல்லையோ ஒரு ஃப்ளவர் பாட் வேணும். தென் இது வேஸ்ட்டாக போன ஒரு பிளாஸ்டிக்காலான ஒரு பூங்கொத்து. தென் இந்த பாக்ஸில் நான் இப்போ பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சுருக்கேன். பிஓபி த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதை கொட்ட போகிறேன். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதை கொட்டி தண்ணியில் கலக்க போகிறேன். அதிக அளவு தண்ணியை சேர்த்துட்டேன். அதனால ஆவி வருது அப்படின்னு சொல்லிட்டு பொத்துருவோம்லாம் நினைக்கிறேன்டா. சேஃப் ஆனதுதான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸை இந்த ஃப்ளவர் பாட்டுக்குள்ள ஊத்த போறேன். இந்த அளவுக்கு இருக்குது. சீக்கிரமே இது இப்போ டலியூட்டா தெரிஞ்ச மாதிரி தெரியுது. சீக்கிரம் ஹார்ட் ஆயிரும். தண்ணியா இன்னும் கொஞ்சம் கூட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போடலாம்னு நினைக்கிறேன். காமிக்காத. தென் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த 3 தனிப்பட்ட ஃப்ளவர் குச்சிகளை உள்ள இன்சர்ட் பண்ண போறோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்போ டைல்யூட்டாக இருந்த இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நல்லா ட்ரை ஆயிரும். அதுக்கு பிறகு எத்தனை வருஷம் வேணாலும் அசையாமல் அது அப்படியே இருக்கும். அது அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ இந்த மாதிரி அல்லது வேறு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளவர் பாட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், இது ஒரு 100 ரூபா வரும் இந்த பேக்கெட்டு. அதில் கொஞ்சம் எடுத்து நம்ம தண்ணியோட மிக்ஸ் பண்ணி இந்த பாத்திரத்துக்குள்ள உள்ள வச்சுட்டு வேஸ்டான பழைய இந்த மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷனில் உள்ள பிளாஸ்டிக்காலானதை தனிப்பட்ட இதில் தனித்தனியாக இருக்கிறத உள்ள இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு
இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பாட் வந்து கிடைச்சிரும். ஸோ இதை நீங்கள் வீட்டுக்கும் பயன்படுத்தலாம். உங்கள் டேபிளில் வைக்கிற ஃப்ளவர் பாட்டாக, இதை கமர்ஷியலாகவும் பயன்படுத்த முடியும். தேங்க்யூ.